காவேரி வந்து எனக்காகவா இவ்வளவும் தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா உனக்காக தான் இந்த புடவை தரோம் அப்படின்னு சொல்லி ராதா சொல்கிறாங்க. எனக்கு எதுக்குங்க அப்படின்னோடனே, நீ குழந்தைய நல்லா பார்த்துக்கணுமா, வந்து அவள் பெத்த தாய் இல்லாமல் அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருந்தா, ஒரே நாள் அவளுக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுத்துருக்க, உனக்காக என்ன வேணாலும் தரலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து என்ன நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னோடனே, இதில் என்னம்மா இருக்குது, இந்த புடவை உனக்கு தாம்மா, ப்ளீஸ் காவேரி இந்த புடவை திருப்பி கொடுத்துடாதம்மா, எங்கள் மனசு கஷ்டப்பட்ட உடனே, சரி சரி நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வாங்கிக்கிறாங்க. இங்கே வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து காவேரி சாப்பிடுமானோடனே, எனக்கு வேணாங்க நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னொன்னே, அதெல்லாம் தெரியாது, இன்றைக்கி உனக்காக நான் வித்தியாசமாக சமைச்சிருக்கேன், எடுத்து சாப்பிட்டு பாரு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நீங்கள் மட்டுமா சமைச்சிங்க, கூட ஒர்க் பண்ணுறவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, ஆனால் இருந்தாலும் ஒத்தையால் எங்கள் சித்தி எவ்வளோ சமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாமே சூப்பராக இருக்கும் காவேரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. ஆனால் வீட்டில் எனக்காக சமைச்சிருப்பாங்களே, அக்கா தங்கச்சிங்களாம் வந்திருக்கா, அப்படியா எல்லோரும் வந்திருக்காங்களா, வெங்காயம்லாம் வந்திருக்காங்களா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க காவேரி. இல்லைம்மா உன்னோட அக்கா கங்காவும் யமுனா உன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நிறைய சொல்லியிருக்காங்கல்ல, நான் கூட பார்த்துருக்கேம்மா அவங்கள அப்படின்னு. ஓ அப்படிங்களா அப்படின்றாங்க. அப்புறம் வந்து நர்மதா நர்மதாவும் வந்திருக்காளா, அவள் சின்ன குழந்தையா இருந்தால் பெரியவளை வளர்ந்துட்டாளா அப்படின்னு மாதிரி வாயை விட்டுறாங்க. வந்து அது கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. உன் நர்மதா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னொன்னே, இல்லைம்மா உங்கள் அம்மா வந்தாங்கல்ல, அப்போ நர்மதா பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, அவள் சின்னவளாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பெரியவளாக வளர்ந்துருப்பாள அதுதான்மா சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஓ அப்படியா அப்படின்றாங்க காவேரி. அடுத்து வந்து ஆமாங்க வந்திருக்கா அப்படின்னு. சரிம்மா காவேரி உன் அக்கா தங்கச்சிங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டணுவாம்மா, இங்கே வந்து அவங்க போகிறதுக்கு ஒன்றே கொஞ்சம் கூட்டிகிட்டு வாம்மா வீட்டுக்கு, நாங்களும் எல்லோரும் பார்த்த மாதிரி இருக்கோம், அவங்களுக்கும் நல்லபடி சமையல்லாம் பண்ணி போட்ட மாதிரி இருக்கும்ல அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, அதெல்லாம் தெரியாதுமா, நீ கூட்டின்னு வந்து அவனுக்கு என்ன காவேரி அப்படி சொல்லி சொன்னோன்னே, சரி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரின்னு சொல்கிறாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ வந்து தாத்தா வந்து காவேரி கொஞ்சம் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்றாரு. சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னோடனே, இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே கிட்ட போகிறாங்க. காவேரி இங்கே பாருமா, இவ்வளோ நாள் வந்து நாங்கள் சொன்னது எதுவுமே நீ கேட்கல, நீ ஒன்று டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நாங்களும் விட்டுட்டோம், உன்னை தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் என் மனசில் இருக்கிறத கேட்காம இருக்க முடியல அப்படின்னோடனே அங்கே வராங்க ராதா. ஆமாம்மா எங்கள் 2 பேர் மனசுலேயும் வந்து ஒரு விஷயம் இருக்குது, அதை சொல்ல தான் கூப்பிட்டோம் மெயினாக அப்படின்னோடனே, என்ன விஷயம் அப்படின்னோடனே, நாங்கள் முன்னாடி வந்து பொண்ணு கேட்டோம் இல்லையா உன்னை, ஆமாம் அது நீ முடியாதுன்னு சொல்லிட்ட, ஆனால் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்லம்மா, ஏன்னா வந்து குழந்தையோட நிலைமை என்னென்னு உனக்கே தெரியும், அவள் அம்மா இல்லாமல் நாளுக்கு நாள் ஏங்கிட்டே இருக்கா, அதுக்கப்புறம் ரொம்ப ஏக்கமாயிடும், இப்போது உன்னை அம்மாவா அவள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாமா, அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னோடனே, அது வந்துங்க இல்லைம்மா இதை நான் வந்து ரிக்வெஸ்ட்டாக தான் கேட்குறோம், நாங்கள் வந்து இதுவாகவே கேட்கல, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாம்மா, இப்போல்லாம் வந்து அம்மு உன் பேர் சொல்லி தான் அம்மா முணங்குறா, மிஸ்ன்னு சொல்லிட்டு காவேரி மிஸ்ன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப வந்து உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாமா, ஏன் உன்னை அம்மாவை கூட நினைக்க ஆரம்பிச்சிட்டாமா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. உன்னே வந்து நீ தாம்மா யோசிக்கணும், குழந்தைக்காக கொஞ்சம் யோசிச்சு சொல்லுமான்னொன்னே காவேரி யோசிச்சுட்டே அப்படியே வந்து கிளம்புறாங்க. சரிங்க நான் கிளம்புறேன், அம்மு நீ வரியா என் கூட அப்படின்னு கேட்டோன்னா, அம்மு வந்து சரி நானும் வரேன் அப்படின்றாங்க. என்ன திடீர்னு, இல்லை நர்மதா வீட்டில் என் தங்கச்சி அக்காங்கெல்லாம் வந்திருக்காங்க, அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே வந்திருக்காங்க, அதனால தான் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன் அப்படின்னோடனே, சரிம்மா கூட்டிகிட்டு போ அப்படி சொல்கிறாங்க. காவேரி வந்து இவங்க 2 பேரும் இப்படி கேட்குறாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. விஜய் வந்து என்னாச்சு மிஸ் அப்படின்னோடனே, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் மிஸ், எங்கள் தாத்தாவும் வந்து அதுக்கப்புறம் எங்கள் சித்தியும் ஏதாவது உங்களை சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க, அப்படி தானே அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் காதலே வாங்காதீங்க, அதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாருங்கள் மிஸ், அவங்க அப்படி தான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. விஜய் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு